أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பாடம் 16. அல்லாஹுடைய சட்டம். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னுள்ள எழுத்து ஃபத்ஹா தும்மா, அதாவது ஜபர் பேஸ் வந்தால் அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை வாய் நிரம்ப வல்லினமாக ஓத வேண்டும். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னுள்ள எழுத்து கெஸ்ரா, அதாவது ஜேர் வந்தால் அல்லாஹ் என்ற வார்த்தையை மெல்லினமாக ஓத வேண்டும். அந்த அந்த அல்லாஹ், அதாவது வல்லினம் அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது நாக்கை இஸ்தியலா எழுத்துக்கு சொல்கிற மாதிரி, அதாவது ஹெவி லெட்டருக்கு சொல்கிற மாதிரி நாக்கை நல்லா உள்நாக்கை உயர்த்தி சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னுள்ள எழுத்தில் ஃபத்ஹா ஜபர் இருக்குது. இன்னல்லாஹ. நெக்ஸ்ட்டு இந்த அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாம்லையும் ஜபர் தான் இருக்குது. இதையும் வல்லினமாக சொல்லணும். காலல்லாஹு. அடுத்ததுலேயுமே அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐனில் ஜபர் இருக்குது. இப்போ இதையும் வல்லினமாக ஓதணும். சமிஅ அல்லாஹு. செகண்ட் லைனில் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாலில் பார்த்திங்கன்னா பேஸ் இருக்குது. ஹுதூதுல்லாஹி. இங்கேயும் அடுத்தது அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாலில் இங்கேயும் பேஸ் தொம்மா இருக்குது. இதையும் வல்லினமாக ஓதணும். யுரீதுல்லாஹு. அடுத்தது அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காஃபில் பேஸ் இருக்குது. இதையும் வல்லினமாக ஓதணும். ஹல்குல்லாஹி. தேர்டு லைனில் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா எழுத்துலையுமே கஸ்ரா ஜேர் தான் இருக்குது. இப்போ அதை மெல்லினமாக ஓதணும். பலில்லாஹு தீனில்லாஹி அம்ரில்லாஹி. அவ்வளோதான். ஓகேங்களா? அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னுள்ள எழுத்தில் ஃபத்ஹா தொம்மா, அதாவது ஜபரும் பேசும் இருந்தால் மட்டும் வல்லினமாக நல்லா வாய் நிரம்ப அந்த லாம மொழியும் போது நாக்கை நல்லா உயர்த்தி சொல்லணும். அதே ஜேர் கஸ்ரா வந்துச்சுன்னா ஆஸ் யூஸ்வல் எப்பவும் சொல்கிற மாதிரி லைட்டாக தான் சொல்லணும். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ்.